மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சொல்லுப்பா, என்னப்பா? அம்மா, உங்களுக்காக தேவதை மாதிரி அழகான ஒரு மருமகளை தேடி வச்சிருக்கேம்மா. தம்பி, எனக்கு இப்பவே மருமகளை பார்க்கணும் போல இருக்குப்பா. உங்க மருமகளை பார்க்கணுமா? நேரம் மாடிக்கு போங்க. மாடியில யாரையுமே காணுமேப்பா. அம்மா, நிமிர்ந்து வானத்தை பாருங்க. என்ன தம்பி, வானத்துல எதுவுமே இல்லையேப்பா, நிலா தானப்பா இருக்கு. அந்த நிலாதாமா உங்க மருமக. அப்படியா? வாராம் சாமி. உட்காருங்க. என்ன விஷயம்? பொண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கையா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல. ஆமாய்யா. குடும்பத்தோட நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சந்தோஷம்யா. பையன் யாரு? சொந்தக்கார பையனா? இல்லைங்கய்யா, காதல் கல்யாணம். தமிழ் அப்பா கொடுத்துட்டு போங்க. உன்னோட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. மணி என்னாச்சு? ஏன் 8:10 நிக்குது? போடாதா? இல்ல, நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஏ? பொதுவாகவே எல்லா புது கடையாரத்தையும் 10:10 நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன் சொல்லு பாப்போம். அத ஜான் எஃப் கெனடியை சுட்ட நேரம். அதே மாதிரி ஹிரோஷிமால ஒரு கடியாரம் எப்பவுமே 8:15 நிற்கும். ஏன் சொல்லு பாப்போம். ஏன்னா அமெரிக்கா அவங்க மேல அணுகுண்டு போட்ட நேரம். ஆனா நீயும் உன் கடிகாரத்தை 8:10 நிறுத்தி வச்சிருக்க. என்ன? அதான் நான் உன்னை முதல்ல பார்த்த நேரம், என் வாழ்க்கையில காதல் வந்த நேரம். அதனால தான் அங்கே நிறுத்தி வச்சிருக்கேன். கதிரவா, நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். கதிரவா, நான் உன்னை உயிராவே நேசிக்கிறேன். முகிலன் ஆஸ்திரேலியால இருந்து பேசினானே, நல்லா இருக்கானா? அப்படியா? சரி சரி, நான் விசாரிச்சேன்னு சொன்னியா? சொன்னேனே. ஏய் சுப்பையா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? அவையும் அழுவுறா? ஏன்டா அழற? என்ன நடந்ததுன்னு சொல்ல. பிள்ளைய வச்சு வாழ மாட்டேங்கிறான். தினம் கொடுமைப்படுத்தி இப்ப விவாகரத்து கடிதம் கூட அனுப்பி இருக்கிறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடா. என்னப்பா, என்ன செய்யலாம்? அவனை போய் நேரா கேட்டு வந்துருவோம்ப்பா. வர்றான் பாருங்கப்பா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசுவீங்களா? இதான் நீங்க தர மரியாதையா? அட விடுப்பா. என்ன தம்பி, என்ன உன் பிரச்சனை? ஏன் எங்க பொண்ணை அடிச்சு சித்திரவதை பண்ற? ஏன் அவ கூட வாழ மாட்டேங்கிற? எனக்கு பிடிக்கலங்க. என்னையா பிடிக்கலைங்கிற? அன்னை கட்டினா என் பிள்ளை தான் கட்டிக்கிறவன் கையில விஷத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் வந்து நிக்கல. இப்ப பிடிக்கல என்ன அர்த்தம்? அவ எதனா தப்பு பண்ணாளா? சொல்லு, கண்டிக்கிறோம். காசு பணம் வேணுமா? கேளு, தர்றோம். எங்க பொண்ணுக்காக நாங்க எதையும் செய்ய தயாரா இருக்கோம். ஒரு காரணம் இல்லாம எதுக்கு வேணாங்கிற? பிடிக்கலனா விட்டுருங்க, பேசி வார்த்தை வாங்கி கொடுத்துருங்க. டேய் துரோகி கர்ணா, எங்களை எல்லாம் நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியேடா. இத பாருங்க, வீட்டு வாசல்ல வந்து இப்படி சத்தம் போடாதீங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு ஒழுங்கா வாழ வைக்க முடியல. உன் குடும்பத்துக்கெல்லாம் என்னடா மான அவமானம் வேண்டி கிடக்கு. நீ சும்மா இருப்பா. இங்க காரியம் தான் பெருசு, வீரியமா பெருசு. நீ சொல்லுப்பா, என்ன காரணம்னு சொல்லு. எல்லா காரணத்தையும் நீதிமன்றத்தை சொல்றேன், அங்க வந்து கேட்டுக்கங்க. வாங்கப்பா. இதுக்கு தான் இந்த காதல் கண்டாவெல்லாம் வேணான்னு சொன்னேன். கேட்டியா நீ? சுயமா சிந்திக்கிறான்னு சொன்னேன். இப்ப கண்ணி சிந்திக்கிட்டு நிக்கிறாள. நாளைக்கு அவன் புது மாப்பிள்ளைய போய் உட்காருவான். நம்ம பொண்ணோட நிலைமை காலம் பூரா கை குழந்தைய வச்சுக்கிட்டு கலங்கி போய் நிற்கும். காதலா காதல்?
இன்னைக்கு தோல் கொடுக்க நீ இருக்க, நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் தான் என் குடும்பத்துல காதலை நான் அனுமதிக்கிறது இல்ல. இந்த காதல் இருக்க அது பொல்லாதது, அது பொய் சொல்லும், அது ஏமாத்தும், எதிர்த்து பேசும். அது பெத்தவங்களையும் குடும்ப கௌரவத்தை பத்தி கவலையே படாது. அது சுத்தமான சுயநலம்டா சுப்பையா. அதனாலதான் நான் காதலை நான் அறவே வெறுக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? ம். ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டோமோன்னு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இது நம்ம சேர நாடு, நம்ம முப்பாட்டம் பூமி. வா. கதிரவா, எல்லா காதலர்களும் தன் காதலிய மானே தேனே மயிலே குயிலேன்லாம் கொஞ்சுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன ஒரு நாளாவது அப்படி கொஞ்சிருக்கியா? அடி போடி, நான்லாம் உன்ன மானே தேனெல்லாம் கொஞ்ச மாட்டேன். ஏன்? ஏன்னா தேனை கொஞ்சம் சாப்பிட்டாலே தகட்டிடும். நீ எனக்கு ஆயில் முழுக்க திகட்டாத தண்ணீர் அடி. போதுமா? போயா. நான் உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது? இது கோடியில ஒரு வைரம், உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இப்போ எப்பவும் உன் கூடவே இருக்கும். இந்த அலையை பார்க்கும்போது கடலுக்கு கொலுசு போட்ட மாதிரி இருக்குல்ல? இல்லையே, சாதாரண அலை மாதிரி தான் இருக்கு. அதை போய் கொலுசு வளையல்னு சே போடி. ஏய், பருத்தி பஞ்ச வானத்துல காயப்பட்ட மாதிரி இருக்குதுல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பொடி பட்டிக்காடு, வானத்துல மேகம் படுத்து கிடக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? ஏய் கதிரவா, அங்க பாரு. தங்க காசை உண்டியல்ல போடுற மாதிரி இருக்குல்ல? இல்லையே, சாதாரணமா சூரிய மறையிற மாதிரி தானே இருக்கு. ஏய் உண்மையை சொல்லு, உனக்கு இதெல்லாம் அழகா தெரியலையா? இந்த அலை, அந்த மேகம், இந்த சூரியன் எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா நீ என் பக்கத்துல இருக்கையில இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமா தான் தெரியுது. ஏய் போடா.